ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு த நியூ எபிசோட் ஆஃப் கிரிக்கெட் பசங்க. ஸ்பான்சர் பை நாங்க தான். யாரும் இல்ல. யாரும் இல்ல, நாங்க தான். எஸ். ஸோ இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, வேற எதை பத்தி, நாளைக்கு நடக்க போற ஒன் டே பத்தி தான். ஸோ இது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஒன் டே சீரீஸ். நான் ஃபைனலா பிசிசிஐ வந்து ஒரு கரெக்டான ஒரு ஷெட்யூல் பண்ணி ஒரு அப்பாடா ஒரு சாம்பியன்ஸ் ட்ரோஃபி 50 ஓவருக்கு முன்னாடி ஒரு ஒன் டே சீரீஸ் ஆடுங்கடா அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா கடைசி ஒரு 2 வருஷமா இது நடக்கவே இல்லை. ஒன் டே வேர்ல்டு கப் வந்தா T20 கொடுப்பாங்க, T20 வேர்ல்டு கப் வந்தா ஒன் டே ஆட வைப்பாங்க. அப்படி போயிட்டு இருந்த கதையில இப்பதான் ஓரளவுக்கு ஓகே அப்படி கரெக்டா வந்திருக்குது. அதுவும் இல்லாம நம்ம ரோஹித் சர்மா, விராட் கோலியோட ஃபார்முக்கு எல்லாம் கண்டிப்பா இந்த ஒரு சீரீஸ் தேவைப்படுது இல்லையா? கண்டிப்பா நல்ல வேளை நம்ம ஐபிஎல் விளையாடிட்டு சாம்பியன்ஸ் ட்ராஃபி போல. ஆமா, அது வேற. சோ எஸ், ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு ஓடிஐ சீரிஸ் அஹெட் ஆஃப் சாம்பியன்ஸ் ட்ராஃபி. ஒரு 3 ஓடிஐ சீரிஸ், 3 ஓடிஐ நம்ம விளையாட போறோம். ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து நாக்பூர்ல, செகண்ட் மேட்ச் வந்து கட்டாக், அண்ட் தேர்ட் மேட்ச் அகமதாபாத்ல விளையாட போறோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச் அந்த நாக்பூர்ல நாளைக்கு நடக்க போற மேட்சை பத்தி தான் நம்ம வந்துட்டு இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு ப்ரிவியூ செக்ஷன், எந்த மாதிரி ஸ்குவாட் இப்படி எடுத்துட்டு போனா பெட்டரா இருக்கும்ன்ற மாதிரி எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ நாங்க உங்களுக்கு ஷேர் பண்ண போறோம். அண்ட் எஸ், வந்து இங்கிலாந்து பத்தி போய்டுவோம். கண்டிப்பா சொல்லுங்க. இங்கிலாந்து சோ ஓப்பனிங் வந்துட்டு as per my guess like பெண்டக்கெட் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. அதே மாதிரி போன மேட்ச் ஃபில் ஷாட் எடுத்தங்காட்டி ஆப்வியஸ்லி ஃபில் ஷாட் தான். அதுக்கப்புறம் வந்துட்டு இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி வந்துட்டு ஒரு இது இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயம் சொல்லணும்னா, லைக் பிரெண்டன் மெக்குலம் தான் இத்தனை நாளா T20ல மட்டும் பேட் பால் ஆடிட்டு இருந்த பிரெண்டன் மெக்குலம் தான் இப்ப T20க்கும் ஒன் டேவுக்கான கோச்சா இருக்கிறாரு. ஸோ இது வந்து ஒரு டெபியூட் சீரீஸ் T20க்கு அப்புறம், அதாவது ஒன் டேல சொல்றேன். அதனால அவருக்கு ஃபேவரட்டான நம்ம ஜோய் ரூட்டை ஒரு வழியா கொண்டு வந்துட்டாரு. ஒன் டேக்கு கொஞ்ச நாள் ஒன் டேல ஆடாம இருந்தாரு ஜோய் ரூட், ரொம்ப நாள் கழிச்சு வராரு ஸ்குவாட்ல. அதே மாதிரிதான் நம்ம பட்லர் கூட, பட்லரும் ஒன் டேல கடைசியா கொஞ்ச நாள் ஆடல. ஸோ அவரும் திருப்பி இந்த ஃபார்மேட்டுக்கு வந்திருக்காரு. விச் லுக் லைக் அது இது இவங்க வர இவங்களோட அடிஷனால நமக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த சீரீஸ் வந்து ரொம்ப ஒரு லைக் இந்தியாவை விட எனக்கு என்னமோ ஒரு இங்கிலாந்து வந்துட்டு கொஞ்சம் நல்ல ஒரு பேலன்ஸ்டான நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான டீம் கூட ஆடிட்டு போறது வந்துட்டு என்ன சொல்றது, சாம்பியன்ஸ் ட்ரோஃபி பாயிண்ட் ஆஃப் வியூல வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம் எனக்கு தோணுது. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. சோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஹாரி ப்ரூக் சொல்லவே தேவையில்ல, நல்லா விளையாடக்கூடியவர். அதுக்கப்புறம் ஜோஸ் பட்லர் வந்துட்டு மிடில் வராரு அலாங் வித் லியாம் லிவிங்ஸ்டன். அதுக்கப்புறம் ஜேக்கப் பத்தல், அதுக்கப்புறம் பிரெண்டன் காஸ். இது நமக்கு ஒரு ஹர்திக் பாண்டியா மாதிரி அவருக்கு நல்ல ஒரு வளர்ந்து வர ஒரு 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 பிளேயரா தெரியுறாரு எனக்கு. இவர் வந்துட்டு எனக்கு இவரோட நல்ல ஒரு ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட் தெரியுது இவர்கிட்ட. அதுக்கப்புறம் ஜோஃப்ரா ஆர்ச்சர், அதுக்கப்புறம் அதில் ரஷீத் அண்ட் சக்கீப் முகமது. அந்த சக்கீப் முகமதும் கொஞ்சம் நம்ம நோட்டீஸ் பண்ணக்கூடிய ஒரு பவுலர் தான். ஆன் ஹிஸ் டே லைக் எப்படி நம்ம சிராஜோ அந்த மாதிரி அவர் வந்துட்டு விக்கெட் எடுத்து தள்ளிட்டு போயிட்டே இருப்பாரு. சோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்குவாடா இருக்க போகுது, நோ டவுட் இன் இட். இங்கதான் கன்ஃபியூஷனே. இது வந்துட்டு இதுல கூட நம்மளுக்கு பெரிய கன்ஃபியூஷன் கிடையாது. ரெண்டே கன்ஃபியூஷன் எனக்கு இருக்கு. மூணு கன்ஃபியூஷன்ங்கிறதே பெரிய கன்ஃபியூஷன் தான். நீ பேசி முடிச்சிரு, நீ ஸ்குவாட் சொல்லிடுற. சொல்றேன். ஓப்பனிங் வித் ரோஹித் சர்மா அண்ட் கில். இது வந்துட்டு இந்த பார்ட்னர்ஷிப் வந்துட்டு சாம்பியன்ஸ் ட்ராஃபி முடிற வரைக்கும் அது வரல. அன்லஸ் அதர்வைஸ் someone get injured. until unless அந்த கேப்டன் வைஸ் கேப்டன் யாராச்சும் இன்ஜுரி ஆகும்போது ஜெய்ஸ்வால்ன்ற ஒரு பர்சன் சான்ஸ் கிடைக்கும். ஸோ நோ டவுட் இன் இட், இந்த 2 பேரும் ஓப்பன் பண்ண போறாங்க. அண்ட் கிங் கோலி 1 down 2 down, ஸ்ரேயஸ் ஐயர், KL ராகுல், அப்படியே ஹர்திக் பாண்டியா, ஜடேஜா. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா அப்படியே நம்மளோட ஓடி 2023 வேர்ல்டு கப்போட அப்படியே ஒரு ஸ்குவாட் இது வரைக்கும் அப்படியே மெயின்டைன் பண்ண போறாங்க. அப்புறம் வந்துட்டு அக்ஷர் பட்டேல் கண்டிப்பா வந்துட்டு அவர் இருப்பாரு. ஏன்னா அவர் தான் நெக்ஸ்ட் ஜடேஜாவோட பிளேஸ் வந்துட்டு அவர் எடுக்க போறதுனால அக்ஷர் பட்டேல் இருப்பாரு. அண்ட் குல்தீப் யாதவ் தயவு செஞ்சு அவர் டீம்ல வச்சுக்கோங்க, எடுத்துறாதீங்க, ஒரு டீம்ல இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்துட்டு அர்ஷதீப் சிங், முகமது ஷமி. ஸோ இந்த ஸ்குவாடோட பிளஸ் என்னன்னா, மெயினான பிளஸ் என்னன்னா, ஹர்திக் பாண்டியா, அர்ஷதீப் சிங், முகமது ஷமின்னு சொல்லிட்டு 3 சீமர், அப்புறம் ஜடேஜா, அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ் சொல்லிட்டு 3 ஸ்பின்னர்ஸ். ஸோ கம்ப்ளீட் பேக்கேஜ் ஆஃப் பவுலிங். அதாச்சும் இவங்களை ஒருத்தர் வந்துட்டு ஃபெயிலியர் ஆனா கூட இவங்களை இன்னொருத்தவங்களை வச்சு நம்ம வந்துட்டு முடிச்சிடலாம். அந்த அளவுக்கு வந்துட்டு ப்ராப்பரான ஒரு பவுலிங் சைடாகவும் இருக்கு. அதே மாதிரி பேட்டிங் சைட்ல பாத்தீங்கன்னா ப்ராப்பரா அக்ஷர் பட்டேல் வரைக்கும் 8 down வரைக்கும் பேட்டிங் ஆடுவாங்க. அதுக்கப்புறமா குல்தீப் யாதவ், அர்ஷதீப் சிங் வந்துட்டு ரொம்ப நல்லாவே ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஒரு வேளை ஆடுறோம்னு போனேன், ஒரு 20 run 30 run வந்துட்டு நம்மளுக்கு ஈஸியா போர்ட்ல எடுத்துட்டு வரக்கூடிய பிளேயர்ஸ் தான். சோ சொல்ல போனா கடைசி விக்கெட் விழுற வரைக்குமே நம்மளுக்கு பேட்ஸ்மேன் இருக்காங்க. சோ எனக்கும் இது இந்த ஃபர்ஸ்ட் அந்த 7 பேர்ல எனக்கு ஒரு டவுட் இல்லை. லைக் தே பிக் தெம்செல்ஸ் தான் சொல்லணும். ஏன்னா அப்படி ஒரு வேர்ல்டு கப் ஆனதுக்கு அப்புறம் ஆனா அந்த ஃபார்ம் அதே ஃபார்ம்ல இருக்காங்கிறத ஒரு கொஸ்டின் இருக்கு. ஹோப்ஃபுல்லி அதே ஃபார்ம்ல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
பட் ஆனா எனக்கு ஒரு கொஸ்டின் மார்க் எங்க வருதுன்னா ரவீந்திர ஜடேஜா அக்ஷர் பட்டேல் ரெண்டு பேரும் ஒரே ஒரே மாதிரியான பிளேயர்ஸ். லைக் ஐ நோ தட் ரவீந்திர ஜடேஜா எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ப்ராபப்ளி திஸ் மைட் பி த லாஸ்ட் சீரிஸ் இருக்கலாம், இல்லாமே போகலாம். பட் இன் தட் கேஸ் லைக் மேபி எய்தர் ஒன் லைக் யாராவது ஒருத்தர் தான் ஆடணும். சாரி. So, ஆனா அக்ஷர் பட்டேல் அவரும் வந்துட்டு ஒரே ஸ்குவாட்ல ஆடணுமா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. அதே மாதிரி லைக் இங்க இன்னொரு சூப்பர் விஷயம் என்னன்னா ஹர்திக் பாண்டியா பேக் டு ODI சார். அதாவது நம்ம வந்து வேர்ல்டு கப்ல வந்துட்டு நம்ம அடி வாங்கினதுல லைக் நிறைய சொல்லலாம், இவங்க ஆடலாம் reasons. ஆடலன்ட்டு, ஆனா ரீசன்ஸ் நிறைய சொல்லலாம். பட் ஆனா ஹர்திக் பாண்டியா இல்லாம அந்த கடைசி ஸ்டேஜுக்கு வந்து ஹர்திக் பாண்டியா இல்லாம போனது வந்துட்டு லைக் இனிஷியல் ஸ்டேஜ் ஆடிட்டு அவர் இன்ஜுரியாகி வெளியே போனதுக்கு அப்புறம் வி கைண்ட் ஆஃப் லைக் நம்ம எல்லாருமே ஃபார்ம்ல இருந்தாங்க, அதனால அந்த ஃபைனல் வந்து ஒன்றும் தெரியல. பட் அந்த பேலன்ஸ் மிஸ் ஆனது வந்து நம்ம கரெக்டா அந்த ஃபைனல் தெரிஞ்சது. ஏன்னா ஹர்திக் பாண்டியா உள்ள இருக்கும் போது என்ன ஆகும்னா உனக்கு நமக்கு வந்து ரெண்டு மெயின் சீமரை வச்சுக்கிட்டு இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஸ்பின்னர் எடுத்துட்டு போலாம். இல்லைன்னா எனக்கு அந்த அந்த பிச் கண்டிஷன் பார்த்து இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபாஸ்ட் பவுலர் எடுத்துட்டு போலாம். தட்ஸ் வாட் லைக் ஹர்திக் பாண்டியா கிவ்ஸ். அண்ட் ஆல்சோ பேட்டிங் அவர் நல்லாவே ஆடி இருப்பாரு. ஸோ அந்த பேலன்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. ஆனா இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபி வந்துட்டு ஐ திங்க் ஹர்திக் பாண்டியா வந்துட்டு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு Role play பண்ண இருப்பாரு. போறாரு. கண்டிப்பா கண்டிப்பா அவர் தான் வந்துட்டு இந்த ஸ்குவாட் அப்படியே ஜெல் பண்ண போறான்னு நினைக்கிறேன். அவர் இருக்கிறங்காட்டி அவ்வளவு பெரிய அட்வான்டேஜ் இந்தியாவுக்கு. ஸோ குல்தீப் யாதவ் லைக் இஸ் அ மஸ்ட். அதெல்லாம் ஒரு கொஸ்டினே கிடையாது. குல்தீப் யாதவ் வந்துட்டு ஒரு ஸ்குவாட்ல இருந்தே ஆகணும். ஹர்ஷதீப் சிங் அண்ட் முகமது ஷமி வந்துட்டு லைக் பட் ஹர்ஷதீப் சிங் வந்துட்டு ஒடிஐல எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவாரு நம்ம பாக்கணும். பட் பும்ரா வந்துட்டு அகைன் இஸ் இன்ஜூர்ட். லைக் இன்னும் இன்ஜூரி இருந்து அகைன் இன்ஜூர்டு கிடையாது, லைக் ஆல்ரெடி இருந்த இன்ஜூரில இருந்து அவர் வந்து திருப்பி வரல. ஸோ ஹோப்ஃபுல்லி லைக் ஹி வில் பி ஃபிட் ஃபார் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி நினைக்கிறேன். ஸோ அதுவும் இல்லாம ஒன் மோர் அடிஷன் எனக்கு என்னமோ தெரிஞ்ச ஹேமந்த் வருண் சக்கரவர்த்தி எங்கேயாவது அவங்க ஃபில் பண்ணுவாங்களோ லைக் லைக் உள்ள கொண்டு வந்துருவாங்களோன்னு தோணுது எனக்கு. யாரா ஒருத்தரை டிராப் பண்ணிட்டேன்னு யாரை பண்ண போறாங்கன்னு தெரியல. சி இந்த வருண் சக்கரவர்த்தியை எடுத்து வந்தது காரணமே என்னன்னா குல்தீப் யாதவ் ஒரு வேலை ஸ்குவாட்ல இன்ஜுரி ஏதாச்சும் ஆச்சுன்னா அவரை ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஒரு ப்ராப்பரான ஸ்பின்னர் வேணும்னு நினைச்சதுக்காக தான் வருண் சக்கரவர்த்தி எடுத்து வந்திருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தரம் உள்ள இருக்காரு. ஆமா அது வந்துட்டு வாஷிங்டன் சுந்தர் வந்துட்டு ஹி இஸ் கோயிங் டு கிளியர்லி ரீப்ளேஸ் இதர் ஜடேஜா ஆர் அக்ஷர் பட்டேல். இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பேட் பெர்ஃபார்மன்ஸ் ஆகும்போது இவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் ரீப்ளேஸ் பண்ண போறது வாஷிங்டன் சுந்தரா இருப்பாரு. ஆனா குல்தீப் யாதவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது, கண்டிப்பா கிடையவே கிடையாது. பட் ஒருவேளை இன்ஜுரின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல வந்துட்டு நம்ம செகண்டரி ஒரு கன்சர்னா ஒரு நல்ல ஒரு ஸ்பின்னர் இப்போ வளர்ந்து வர ஸ்பின்னரா இருக்கட்டும், அட் பிரசன்ட் ஒரு பீக் ஃபார்ம்ல இருக்க ஒரு ஸ்பின்னரால தான் குல்தீப் யாதவ்ன்ற ஒரு நல்ல ஸ்பின்னர் ரீப்ளேஸ் பண்ண முடியும். இந்த காரணத்துக்காக தான் இவர் உள்ளட்டு வந்திருக்காங்க. சோ நோ டவுட். ஆல்சோ லைக் கரண்ட்லி லைக் ஃபயரா போலிங் போட்டுருக்காரு, பயங்கரமான ஃபார்ம்ல இருக்கிறங்காட்டி ஆப்வியஸ்லி ஒன் நாட் டு மிஸ் அவுட் வருண் சக்கரவர்த்தி, அதனாலதான் கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பா அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ஹர்ஷித் ராணா கூட இதுக்கு உள்ளட்டு வந்திருக்காங்கன்னா பூம்ரா வந்துட்டு வெளியே போயிட்டாரு. அவர் கண்டிப்பா சாம்பியன்ஸ் ட்ராஃபில டைரக்டா அவர் வந்துட்டு ஃபைனல்ஸ் கூட ஆடுவார். ஆனா இந்த ஹர்ஷித் ராணா வந்துட்டு எல்லா ஃபார்மட்டும் ஆட வைக்கிறது கரெக்டா, அதாவது அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம அவர் வந்துட்டு என்ன இதுல ஆடுறாரு எனக்கு புரியல. T20 ஐ அண்டர்ஸ்டாண்ட், லைக் ஐபிஎல் நல்லா பண்ணாரு, எனக்கு புரிஞ்சது. டெஸ்ட்ல எது கொண்டு வந்தாங்கன்னு எனக்கு புரியல, ஒடியில அவர் எது கொண்டு வராங்கன்னு எனக்கு புரியல. அதாவது இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் முகேஷ் குமார் நல்லா பவுலிங் போட்டு இருந்தாரு, லைக் ஈவன் T20 நல்லா போட்டு, ஓகே T20 கூட நான் விட்டுறேன், ஒன் டே நல்லா தான் போட்டு இருந்தாரு, எடுத்துட்டாங்க வித்தவுட் எனி கொஸ்டின். அதே மாதிரி சிராஜோட சிராஜே எடுக்கல, ஆனா வந்துட்டு ஹர்ஷித் ராணாவை கொண்டு வராங்க. இது என்ன மாதிரியான செலக்ஷன் எனக்கு புரியல. சீரியஸ்லி சிராஜ் எடுத்து வராம இருந்தது எனக்கு. அதாவது ஒரு பும்ரா ஒரு ஷமி வந்துட்டு லைக் இன்ஜுரியா இருக்கும்போது டீமை ஃபில்அப் பண்ணி அவங்களோட ஓவர் அவங்க இல்லாதது அவ்வளவா நமக்கு மிஸ் பண்ண நமக்கு அந்த மாதிரி அவ்வளவா மிஸ் பண்ணாததுக்கு காரணமே வந்துட்டு சிராஜோட அந்த ஸ்பெல் தான். அப்பப்போ ஆன் அண்ட் ஆஃப் இருந்தாலும் பட் லைக் லைக் ஹர்ஷித் ராணா வந்து சிராஜ் லெவலுக்கு கிடையவே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சான்ஸே இல்ல, அவர் கொஞ்சம் ஓவர் ரேட்டட் நான் சொல்லுவேன். இது வந்து கொஞ்சம் ஃபேவரட்டிசம் இருக்கு, லைக் எனக்கு இது மட்டும் எனக்கு கொஞ்சம் உறுத்துது. T20 ஹர்ஷித் ராணாவோட செலக்ஷன் எனக்கு ஒரு கொஸ்டின் மார்க்கும் கிடையாது. பட் ஆனா ஒன் டே டெஸ்ட்லயும் லைக் ஐ டோன்ட் திங்க் சோ ஹி டிசர்வ்ஸ் தி பிளேஸ். கண்டிப்பா ஈவன் நீங்க பாத்தீங்கன்னா இப்போ கூட நீங்க சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் வருண் சக்கரவர்த்தியுமே வந்துட்டு ஓவர் இதுதானே, அப்படி பார்த்தா ரவி விஷ்ணு எடுத்து வரலாம், யுஸ்வேந்திர சஹால் எடுத்து வரலாம்னு சொல்லிட்டு நீங்க பாக்குறவங்க கொஸ்டின் கேட்கலாம். பட் நாங்க வந்துட்டு எதுக்கு வருண் சக்கரவர்த்தியை வந்துட்டு இல்ல ஒரு விஷயம் நான் சொல்றேன், வருண் சக்கரவர்த்தியோட கரண்ட் ஃபார்மை பாரு, மத்த அந்த இது பாக்கணும். பட் ஹர்ஷித் ராணா அப்படி ஒண்ணுமே பண்ணலையே, அந்த மாதிரி ஒரு பிளேயர் நம்ம பாக்கலையே. இல்ல
ஆனா நான் என்ன சொல்றேன்னா, முகமது சிராஜ் வந்துட்டு கரண்ட்டாவே டீசென்ட்டா ஆடிட்டே இருக்க ஒரு பிளேயர். அட்லீஸ்ட் சஹானா இருக்கட்டும். சஹார்லாம் வந்துட்டு இப்போ அவர் வந்துட்டு ஆடி இந்தியாக்காக ஆடியே ரொம்ப மாசங்கள் ஆகுது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, ரவி பிஷ்னாயுமே வந்துட்டு T20 மட்டும் தான் அவரு எடுத்துட்டு இருக்காங்க. ஓடிஐல வந்துட்டு அவ்வளவா சேர்த்ததில்ல. எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அப்படின்னு வரும்போது, ரவி பிஷ்னாய் கம்பேர் பண்ணும்போது வருண் சக்கரவர்த்தி T20லயுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஒரே காரணத்துக்காக தான், ஓகே ஒரு நம்ம வந்துட்டு ஒரு கொஞ்சமாச்சும் வந்துட்டு ஏத்துக்கிற மாரி இருக்கு. பட் ஹர்ஷித் ராணா எங்க இருக்காரு? முகமது ஷமி எங்க இருக்காரு? அட்லீஸ்ட் வந்துட்டு அவரோட டிசப்பாயின்ட்மென்ட் அவருக்கு ஒரு ஆச்சு. ஏன்னா, அவர் வந்துட்டு ஒரு நல்ல முகமது சிராஜ். ஏ கிரேட் ஆமா. முகமது சிராஜுக்கு ஏ கிரேட் பிளேயர். அவர வந்து சேர்க்காம இருந்தது வந்து ஒரு ஷாக் தான். பிளஸ் வந்து ஹர்ஷித் ராணா வந்துட்டு எனக்கு என்னமோ ரொம்ப ஓவர் ரேட்டடா அ ஒரு ஓவர் ரேட்டட் பிளேயரா வச்சிருக்காங்க மாரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. யா இன் திஸ் ஃபார்மேட் ஐ ஆல்சோ திங்க் ஸோ லைக் வை லைக் அவர் எதுக்கு செலக்ட் பண்ணி கொண்டு வரணும்னு எனக்கு புரியல. ஸோ கம்மிங் டு த டுமாரோஸ் மேட்ச் லைக் வந்து நாக்பூர்ல நடக்குது. லைக் த டெம்பரேச்சர் இஸ் எக்ஸ்பெக்ட் டு பி பிலோ 30 டிகிரிஸ் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி லைக் நாக்பூர் வந்துட்டு கொஞ்சம் பெரிய பிச்சு. ஆல்சோ இட் சப்போர்ட் ஸ்பின் அப்படிங்கிற போது லைக் இந்த மாதிரி பெரிய பிச்சாவும் ஸ்பின்னும் சப்போர்ட் பண்ணும்போது இந்தியாவுக்கு நிறைய ஃபேவரட்டா முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப நம்ம வந்துட்டு இங்கிலாந்து ஸ்குவாட பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு ஸ்பின் போடக்கூடிய பவுலர்ஸ் வந்துட்டு அதில் ரஷீது, ஜோய் ரூட் நல்லாவே பவுலிங் போடுவாரு. ஜேக்கப் எஸ். பெத்தல் ஒரு ஸ்பின்னர் தானே. ஆமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்களும் 3 பேர் வச்சிருக்காங்க. பட் இந்த லைக் ஜேக்கப் பெத்தல் எந்த அளவுக்கு போடுவாருன்னு தெரியல. குவிக் சஹி ஆச்சுன்னா குவிக் முகமது ஆகலாம், ஆகாம போகலாம். சகி முகமது ஃபாஸ்ட் பவுலர். ஃபாஸ்ட் பாலர் சாரி. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களுமே வந்து நல்ல அட்டாக் வச்சிருக்காங்க. பட் நம்ம டீம் கம்பேர் பண்ணும்போது அவங்க டீம் வந்துட்டு கொஞ்சம் நம்மளுக்கு வந்துட்டு ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்கோம் நாம. அதாவது ரவீந்திர ஜடேஜா, அக்ஷர் பட்டேலாவா இருக்கட்டும், இல்ல குல்தீப் யாதவா இருக்கட்டும், இல்ல ஒரு வாஷிங்டன் சுந்தர் சொல்ல முடியாது. அண்ட் நம்ம இப்போ இவரை பத்தி சொல்லுங்க, வருண் வருண் சக்கரவர்த்தியா சக்கரவர்த்தி. இருக்கட்டும். லைக் இஸ் கரண்ட்லி இஸ் வெரி குட் ஃபார்ம். ஸோ இவங்க எல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஸ்பின் டிபார்ட்மெண்ட்ல ஆப்வியஸ்லி வி லுக் குட். நம்மளோட கொஸ்டின் மார்க் எங்க வரும்னா பேசஸ்ல தான். ஹர்ஷதீப் சிங் ஹவு வி வில் கோப் அப் வித் ஒடிஐ ஃபார்மேட் அது ஒன்று பார்க்கணும். ஹர்திக் பாண்டியா கேன் பவுல் பட் வில் ஹி டெலிவர் இன் ஆல் த மேட்சஸ். அது வந்துட்டு ஓவர் ஸ்பில் பண்ண முடியும். பட் ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு சிராஜ் லெவலுக்கு பவுலிங் போட முடியுமா அப்படின்னு கொஞ்சம் பொறுத்து தான் பார்க்கணும். அதே மாதிரி அவரோட ஃபிட்னஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கணும். ஷமி ஐ ஹேவ் நோ டவுட். பட் ஆனா இதே வந்துட்டு இங்கிலாந்து ஸ்குவாட்ல பார்க்கும்போது வி ஹேவ் ஷக்கீப் முகமது வெரி குட் பவுலர். நான் வந்துட்டு ரொம்ப நாளாவே ஒரு நோட்டீஸ் பண்ணிருக்கோம். ஸோ ஜோப்ரா ஆர்ச்சர் இஸ் அ வெரி குட் பவுலர், சொல்ல தேவை கிடையாது. அதே மாதிரி கார்ஸ் வந்துட்டு ஐ ஃபீல் லைக் இஸ் வெரி வெரி குட் அப்கமிங் பவுலர். பட் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். அதுவும் இல்லாம ஒண்ணும் அவர் இல்ல. மார்க் வெளியே அவர் வந்துட்டு தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண போறாரு. வெளியே வந்து நாட்டுக்கட்டை வச்சிருக்கிறாங்க மார்க்வுட். ம். மார்க்வுட்டை இறக்கலாம் இறக்கலாம். ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு நிறைய பவுலர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு நல்ல நல்ல ஒரு பவுலிங் ஸ்குவாட் லைக் ஸ்வீமிங் ஸ்குவாட் வச்சிருக்காங்க. பேட்டிங் வைஸ்ல வந்துட்டு லைக் ஆல்மோஸ்ட் லைக் நெக் டு நெக் தான். பட் இந்தியா வில் ஃபேவர் பிகாஸ் இந்தியால ஆடுறோம். பட் லைக் என்ன சொல்றது கரண்ட் ஃபார்ம் தான் ஒரு கொஸ்டின் மார்க் இந்தியன் டீமுக்கு. பட் தே ஹேவ் டு கம் அவுட் லைக் நல்லா நல்லா ஆடணும்னு எதிர்பார்க்கிறது. அதே மாதிரி இந்த நாக்பூர்ல வந்துட்டு கடைசியா வந்துட்டு நடந்த மூணு ஒன் டே நடந்திருக்கு. அதுல வந்துட்டு இந்தியா 3மே இந்தியா vs ஆஸ்திரேலியா தான் நடந்திருக்கு. 3மே இந்தியா தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அதுல வந்துட்டு கடைசியா நடந்தது வந்துட்டு 330 ஆட்ஸ் வந்துட்டு லைக் ஆஸ்திரேலியா அடிச்சு இந்தியா வந்து சேஸ் பண்ணிருக்காங்க. அதுல வந்துட்டு நம்ம விராட் கோலி வந்து செஞ்சுரி எடுத்திருக்காரு. ஸோ இது ஒன் ஆஃப் த விராட் கோலிஸ் ஃபேவரட் ஹண்டிங் பிச் தான் இது. பார்ப்போம் லைக் லைக் வி குட் சி த வேர்ல்டு கோலி பேக் அண்ட் பார்ப்போம் நாளைக்கு. அட்லீஸ்ட் இந்த சீரீஸ் லைக் யூ லைக் டு see him score at least 150 or 100. 150 ரொம்ப மினிமம். ஒரு 100 அடிக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். பார்க்கலாம். கண்டிப்பா. அதே மாதிரி ஒரு ஒரு 250 ரோஹித் கிட்ட இருந்து வந்தா நல்லா இருக்கும். சுமன் கில் லைக் he will score like 150 எல்லாம் மினிமம் கண்டிப்பா அடிச்சிருவாரு. அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. கண்டிப்பா. KL Rahul also going to perform. கேஎல் ராகுல் லைக் ஐ ஹேவ் நோ கொஸ்டின் மார்க் இன் அதாவது பிரச்சனை இல்லை. இஸ் அஹெட் ஆஃப் ரிஷப் பந்த் தான். அதுலயும் எனக்கு ஒரு கொஸ்டினும் கிடையாது. பட் லைக் என்ன சொல்றது ஒரு மாதிரி லைக் கேஎல் ராகுல் கிட்ட பிரச்சனை என்ன தெரியுமா ஹேமந்த்? ஒரு மாதிரியான லைக் என்ன சொல்றது ஒரு மாதிரி நம்ம ப்ரெஷர் நம்ம டாமினேட் பண்ற செஷன்ல வந்துட்டு அவர் ஷெல்லுக்குள்ள போயிடுவார். அந்த ப்ரெஷரை சோக் பண்றங்கிற பேர்ல லைக் ரொம்ப ப்ரெஷர் எடுத்து அவுட் ஆயிடும். அவரே ப்ரெஷர் போட்டு ஆப்போசிட்ல இருக்கிற ப்ரெஷர் போட்டு அவுட் ஆயிட்டு போயிடுவாரு. அது ஒண்ணுதான் பிரச்சனை. அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல தான் நமக்கு வந்து விராட் லைக் ஐ மீன் சாரி ரிஷப் பந்த் வந்து மிஸ் பண்ணுவோம் நம்ம. ஏன்னா அந்த மாதிரியான ப்ரெஷரே விட மாட்டாரு. அப்படியே ப்ரெஷரை தூக்கி விட்டுருவாரு. ஆப்போசிட்ல இருக்கிறவங்க சரி அந்த ப்ரெஷர் அப்படியே தூக்கி பவுலர் மேல போட்டுருவாரு. அந்த கவுண்டர் அட்டாக் பண்ற கெபாசிட்டி வந்து கெபாசிட்டி இருக்கு. ராகுல் கிட்ட அந்த கெபாசிட்டி இருக்கு. பட் ஆனா அதை அவர் பண்ண மாட்டாரு. ரிஸ்க் எடுக்க மாட்டாரு. சோ அது ஒண்ணுதான் வந்துட்டு எனக்கு வந்து கொஸ்டின் இன்னைக்கு ராகுல் கிட்ட பிரச்சனையே தவிர ராகுல் மாதிரி ஒரு குவாலிட்டியான பேட்ஸ்மேன் வந்துட்டு
இந்தியா லைக் அதுவும் மிடில் ஆர்டர்ல வரதெல்லாம் வந்துட்டு இந்தியா கொடுத்து வச்சிருக்கணும் தான் ஆக்சுவலி. கண்டிப்பா ஐ ஹேவ் நோ கண்டிப்பா டவுட் இன் இட். அண்ட் இந்த சீரிஸ் வந்துட்டு எவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்டான சீரிஸ் எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது சாம்பியன்ஸ் ட்ரோபிக்கு முன்னாடி வர்றது. ஸோ இந்த 3 மேட்ச் வந்துட்டு ஒரு நல்ல ஜெயிக்கலைனாலும் லைக் ஐ மீன் ஒரு காம்படிட்டிவா எடுத்துட்டு லைக் தே ஹேவ் டு லைக் ஃபைண்ட் தேர் ஃபார்ம்ஸ். யாரெல்லாம் இருக்கு, விராட் கோலியா இருக்கட்டும், ரோஹித் சர்மாவா இருக்கட்டும், சுப்மன் கில்லா இருக்கட்டும், இல்ல ஒரு ராகுலா இருக்கட்டும், தே ஹேவ் டு ஃபைண்ட் தேர் ஃபார்ம். ஷமிக்கு வந்துட்டு இது வந்துட்டு லைக் அவரோட ஃபிட்னஸ் வரதுக்கான ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த 3 மேட்ச். ஸோ நீ என்ன நினைக்கிறேன்? கண்டிப்பா கண்டிப்பா ஆக்சுவலி வந்துட்டு இந்த ஒரு சீரீஸோட எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டு லேர்னிங் எடுத்துட்டு அவங்க வந்துட்டு சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கான அந்த 5 மேட்ச் விளாட போறாங்கன்னு நான் நினைக்கிறேன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி வந்துட்டு இந்த 3 ட்ரையாலஜி ஐ மீன் 3 பேர், இந்த 3 பேரோட இம்பாக்ட் வந்துட்டு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இந்த 3 பேரோட இம்பாக்ட் எப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் நான் சொல்றேன். ஏன்னா இவங்க நான் பல தடவை வந்துட்டு பல வென்யூல போய் விளையாடி நம்மளுக்காக வந்துட்டு ஐசிசி ட்ராஃபிஸ் விளையாடி இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது வந்துட்டு இந்த 3 பேருக்கு மட்டும் இல்லாம ஒரு ஃபார்ம் அவுட்ல இருக்க பிளேயர்ஸ்க்கெல்லாம் திருப்பி ஃபார்முக்கு வர ஒரு நல்ல ஒரு சீரீஸ். கரெக்டா வந்துட்டு ரொம்ப கம்மியான கேப் தான் இருக்கு. இந்த சீரீஸ் முடிச்சக்கப்புறம் நம்ம வந்துட்டு இதுக்கு ஈக்குவலான ஒரு இதுலதான் துபாயும் ஆல்மோஸ்ட் இதே மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ இதோட லேர்னிங்ஸ்லாம் வச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் நம்ம வந்துட்டு சாம்பியன்ஸ் ட்ராஃபி எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம். Yeah, and one more thing, stats of the day வந்துட்டு சொல்லணும். நம்ம போன செஷன்ல மிஸ் பண்ணிட்டோம். விராட் கோலி needs 94 runs to score 14,000 runs in ODI. 94 runs தேவைப்படுது. So if he scores 4,235 runs, அதாவது 14,000 ரன்னுக்கு வந்துட்டு இன்னும் வந்துட்டு ஒரு 94 ரன் தேவைப்படுது. ஒரு if he crosses 14,235 runs, he will be the top. அதாவது லைக் சச்சின் டெண்டுல்கருக்கு அடுத்து highest number of run scored by a international player. அதாவது சங்ககாரா தான் செகண்ட் இருக்காரு. 14,234 runs அடிச்சிருக்காரு. அதை கிராஸ் பண்றதுக்கான வாய்ப்பும் இந்த சீரீஸ்ல இருக்கு. இந்த சீரீஸா இல்ல ஐ மீன் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஆடும்போது லைக் கிராஸ் பண்றதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது. ஹோப்ஃபுல்லி he will do it. லைக் ஆனா சச்சின் வந்து ரொம்ப டஃப். இன்னும் 4,000 ரன் வேணும். 18,000 runs ரொம்ப ரொம்ப கஷ்டம். லைக் அதாவது ஈத்தனமான ஃபார்ம் இனிமேல் ஆடினாதான் வந்துட்டு விராட் கோலி அதை வந்து கிராஸ் பண்ண முடியும். ஆமா, அதே மாதிரி நான் ஒரு ஸ்டார்ட் சொல்லட்டுமா? இது வரைக்கும் நம்ம சிவம் டூபே 30 மேட்ச் விளையாடி இருக்காரு. ஒரு மேட்ச் இந்தியா தோத்தது கிடையாது. இது ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டார்ட். அப்படியே சும்மா அப்படியே இந்த 5th T20 அப்புறம் பயங்கரமா பரவ ஆரம்பிச்சு. ஐயோ கண்ணு ஜிங்ஸ் வச்சிட்டாங்கடா, இது நம்மளுக்கு தெரியும், இந்த கரும நம்மளுக்கு தெரியாம இருந்திருக்கலாமேடா அப்படின்னு ஃபீல் ஆச்சு எனக்கு. ஆமா, இது நான் பார்த்துட்டேன், போன இதுலயே பார்த்துட்டேன். நான் பொண்ணு நினைக்கிறேன் போன வீடியோல இல்லையா? இல்ல நம்ம சொல்லல. அது வந்துட்டு ஸ்டார்ட். ஓகே, அது இப்போ என்னன்னா அந்த ஸ்டார்ட் வச்சு பார்க்கும்போது அதுல நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு மேட்ச் தோக்கலன்றது அப்புறம். பட் இன்னொரு சூப்பர் ஸ்டாட் சொல்லவா? சொல்லுங்க. இன்னொரு சூப்பர் ஸ்டாட்னா வன்ம ஸ்டாட். இந்தியா கடைசியா நடந்த 5 T20ல இந்தியா ஒரே ஒரு T20 தான் ஜெயிச்சு. T20ன்ற பாரு, கடைசியா நடந்த 5 ஒன்டேல ஆன 5 ஒன்டேல இந்தியா ஒரே ஒரு ஒன்டே தான் ஜெயிச்சிருக்காங்க. அப்படியா? அதுக்கு ஒரு லாஸ் ஒரு டை. ஐயோ, அதுதான் அதே அவங்கள பார்த்தா அவங்க 2 வின்னு 3 லாஸ். எனக்கு உண்மையா சொல்றேன், ரோஹித் சர்மா வந்துட்டு பேட்டிங் ஆனா கூட பரவாயில்ல, தயவு செஞ்சு கொஞ்சம் டீசெண்டா கேப்டன்சி பண்ணணும்னு எனக்கு. அதுல 3 மேட்ச் வந்துட்டு ரோஹித் சர்மா கேப்டன் இல்ல இப்போ ஸ்ரீலங்கா நடந்த சரி. அதான் நான் சொல்றேன். ஏன்னா வந்துட்டு இதுவும் ஒரு 50 ஓவர்ஸ் போது கொஞ்சம் அப்படியே லூஸ் விட்டுறாம ரன்ஸ் எல்லாம் கரெக்டா டிஃபெண்ட் பண்ணி ரன்ஸ் டார்கெட் வந்து குறைக்க ட்ரை பண்ணணும். இல்ல கொஞ்சம் அக்ரெசிவ் அப்ரோச் இருக்கணும். ரொம்ப டிஃபென்ஸ்ல போயிடுறாரு. ஈவன் டெஸ்ட்ல கூட பத்தி பேசிட்டே இருக்கலாம். லைக் விராட் கோலியோட எதனால விராட் கோலி வந்து தனியா தெரியுறாரு டெஸ்ட்ல, ஒன்லி டெஸ்ட் ரொம்ப அக்ரெசிவா இருப்பாரு. ஈவன் லைக் லூசிங் சிச்சுவேஷன்ல கூட அக்ரெசிவா இருப்பார். பவுலிங் வந்துட்டு விக்கெட் எடுக்கணும், 2 போனா போயிட்டு போகுது, தோத்தாலும் பரவாயில்ல. ஆனா லைக் ரோஹித் சர்மா அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணாரு. வண்டி அப்படியே ஸ்டார்ட் ஆகும், போக 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 அப்படியே வண்டி பேக்ல வந்து ஜெயிச்சிருவானோ அப்படி சொல்லிட்டு அப்படியே டிஃபென்ஸுக்கு போயிடும். அப்படியே அவங்க லைக் பேட்ஸ்மேனுக்கு வந்து அது ரொம்ப ஈஸி ஆயிடுது. அதுக்கப்புறம் கரெக்ட் 100%. அந்த இது வந்து அந்த செல்லுக்குள்ள போறது லைக் ஐ மீன் லைக் அந்த பயப்படாம யூ ஷுட் கோ வித் லைக் என்ன சொல்றது, ஜெயிக்கிறமோ தோத்துமாவா பாத்துக்கலான்ற மாதிரி அந்த மைண்ட் செட்ல போனா லைக் ரோஹித் சர்மா வில் டூ குட். ஒரு எப்படி சொல்றேன்னா லைக் சிஎஸ்கே கூட எப்படி ஆடுறாங்களோ அப்படி ஆடணும் எல்லா டீம் கூட. மும்பை கேப்டன் பண்ணும் போது 130 அடிச்சாலும் அதை வந்து நீ அடிச்சிருவையா பாத்துக்கலாமா அப்படின்ட்டு வந்து ஜெயிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஆடணும்ன்ற. ஆமா எல்லா டீமையும் சிஎஸ்கே நினைச்சுக்கணும். எல்லாரும் மஞ்சள் ஜெர்சி போட்டு வாங்கடா.
we came to the கன்க்ளூஷன். என்னன்னா இந்த ஒரு சீரிஸோட எவ்வளவு இம்பார்ட்டண்டா இருக்க போகுதுன்றது நம்ம வந்துட்டு பார்ப்போம். இவங்களோட அப்ரோச் நம்ம பார்த்து தெரிஞ்சுப்போம். அண்ட் தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் வீடியோ கைஸ். ஹோப் இந்த ஒரு கண்டென்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சீக்கிரமா நாளைக்கு நான் உங்களை எல்லாரும் வந்து மீட் பண்றோம். நாளைக்கு வந்துட்டு மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ரிவ்யூ செஷன் இருக்கும். ஸோ பார்ப்போம். மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ டோன்ட் மிஸ் இட் கைஸ். கண்டிப்பா வந்துட்டு மேட்ச் எல்லாம் நல்ல ஒரு லைவ் சீரிஸ் சார். ஆமா என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா வந்துட்டு ரோஹித் சர்மா, ஜடேஜா, விராட் கோலி ஒரே சீரிஸ் நடக்கிறதே ஒரு அதிசயம் தான் இந்த ஆமா காலத்துல. அதாவது வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் ஒரு ஸ்ரீலங்கா சீரிஸ், அதுக்கப்புறம் போன வருஷம் நம்ம ஆடவே இல்லை. ஒரு 3 டீம் ஒன் டே தான் ஆடி இருக்கோம்னு நினைக்கிறேன், 3 நாளும். ஆமா அதுக்கப்புறம் இப்பதான் ஒன் டே ஆடுறோம். அது பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஹோப்ஃபுல்லி லைக் நம்ம இந்த மாதிரி ரேரான சீரிஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணிக்கலாம். அப்புறம் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி வருது, அதையும் நம்ம மஜா பண்ணலாம். So, கண்டிப்பா. yeah. So, உங்க ஃபேவரட் ஸ்டார்ஸ் எல்லாம் லைவ்ல பார்த்துட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் டுமாரோ எல்லாருக்கும் ஒரு பெஸ்டான ஒரு இந்தியன் ஃபேன்ஸ்க்குலாம் ஒரு பெஸ்டான டேவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஹோப் இந்தியா வில் வின் த மேட்ச். ஸோ இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம் நாங்க 2 பேரும். அன்டில் நெக்ஸ்ட் வீடியோ, பாய் ஃப்ரம் ஹேமந்த் அண்ட் அகில் கைஸ். பாய். Bye. Good night, guys. Cheers. குட் நைட்.